அந்த சீதாராம் கேத்ரி அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியோட மாநாடு நடக்கும்போது காரிய கமிட்டி பேருக்கு ஏற்ற மாதிரி காரியம் பண்றதுக்கான வேலையை அப்பதான் சோனியா காந்தி ஆரம்பிச்சாங்க, காங்கிரஸ் காரியம் பண்ற வேலையை. அந்த காரிய கமிட்டி கூட்டம் நடக்கும்போது அவர் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஏஞ்சி போன போது இந்த அம்மா கிடுகிடுன்னு வந்து அவருடைய இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீதாராம் கேத்ரி இனிமே நீ தலைவர் இல்லை அப்படின்னு விரட்டி அடிச்சதுதான் வரலாறு. அந்த அளவு பள்ளிக்கூடத்துல போய் விஷ்ணு மகாவிஷ்ணுன்னு ஒரு நபர் பேசினதுக்கு பொங்கி எழுந்து தொட தட்டி ஏய் ஏன் ஏரியாக்குள்ளேயே வந்துட்டியா அப்படின்னு சொன்ன அமைச்சரோட ஏரியால இது இல்லை சாய்ஸ்ல விட்டுட்டாரு. அரபு பள்ளியும் சரி இஸ்லாமியர்களையும் சரி அவங்கள வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்தியர்கள்னு குறைஞ்சபட்ச மரியாதையை கூட குறைஞ்சபட்சமான ஒரு அவருடைய கண்டனத்தை கூட பதிவு செய்யாதவர் தான். வருடம் முச்சோடும் நம்மளுக்கு வந்து திருவிழாக்கள், அது வந்து கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லை. இவங்க அதை அப்படியே உள்டாவா மாற்றி இவங்க யாருடைய ஏஜென்ட்டாவோ என்ன இதில் யாருடைய ஏஜென்ட்டாவோ எதுக்கு பட்டும்படாமையும் நான் பேசுவாங்க, மிஷினரி ஏஜென்ட்டாக இவங்க இருக்காங்களோங்கிற ஒரு டவுட். இதில் வந்து இது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அண்ணா பிஜேபி நீ இருக்கங்கிறதுனால பிஜேபி விட்டியா, பிஜேபி ஒண்டி தான் கண்டிக்குது, வேற எவனாவது கண்டிச்சானா அவனையும் வரவேற்பான். அப்போ நான் மட்டும் காயின் பண்ணி சொல்றேன்னா இந்த 19 ரூபாயில இந்த கிக் பேக் என்ன இருக்கும், அந்த கிக் பேக்ல இருந்து கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு, இந்த கல்வியெல்லாம் ஒரு சராசரி மனிதனுக்கு வரும் இல்லையா? ஒரு வருகின்றதோ, என்றைக்கு ஜமாத் சிஸ்டம் ஒழிக்கப்படுகின்றதோ, என்றைக்கு இந்த சர்ச்சில் பதிவு செய்யும் சிஸ்டம் ஒழிக்கப்படுகின்றதோ அன்றைக்கு தான் நம் நாட்டில் அனைவருக்குமான சட்டம் சட்டத்தின் முன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தீபாவளி சிறப்பு பேருந்து அரசு பணத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பா, CITU கேள்வி. தீபாவளி குறித்து புதிய தலைமுறை விவாத நிகழ்ச்சியை கண்டித்து இந்து முன்னணி புகார். அரபு பள்ளி நிர்வாகி சிறுவர்களிடம் ஓரினச் சேர்க்கை, பெற்றோர் புகார். வயநாடு இடைத்தேர்தல் பிரியங்கா வத்ரா வேட்பு மனு, காங்கிரஸ் தலைவர் கார்கே வெளியே நிறுத்தப்பட்ட காட்சி வைரல். முஸ்லிம் ஆண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை பதியலாம், மும்பை நீதிமன்றம் தீர்ப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக பார்த்தோன்னா, கம்யூனிசத்துடைய கட்சியுடைய CITU தொழிற்சங்கம், ஏற்கனவே அவங்க தான் அந்த சாம்சங்கை பிரச்சனையை பூதாகரமாக ஆக்கினாங்க. பிறகு இப்போ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகிருக்குது. அப்படி இருந்தால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சொன்னதை அமைச்சர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு மிரட்டலோட சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இப்போ தீபாவளிக்கு சிறப்பு பேருந்து விடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. தமிழக அரசும் அதில் முன்னெடுப்பு செய்திருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா, தனியார் பேருந்துகளை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு பேருந்தோடு சேர்த்து அதையும் அதில் கால்குலேட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 19 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது அரசு பேருந்து ஓட்டுவதற்லையும் தனியார் பேருந்துலையும். இந்த பணத்தை நீங்கள் அரசு பேருந்து கொடுத்தாலே அவங்களே நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்களே, அப்போனா கஜானா பணத்தை எடுத்து தனியாருக்கு தாரை வார்க்கிறீர்களா அப்படின்னு CITU கேட்டிருக்குது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அன்பு சகோதரர் CITU இவர் இருக்கார் இல்லையா, வரதராஜன், சவுந்தரராஜன், அவர் கேட்கறது ரொம்ப நியாயமாக தெரியும். அது வந்து தொடர்ந்து அவர் வந்து 2022 CITU சார்பாக போஸ்ட்லாம் ஒட்டினாங்க. தொட்டுவிடும் தூரம்தான் 2024, எங்களை பகைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்லாம் அவர் போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. நான் கூட நினைச்சேன், கம்யூனிஸ்டுக்கு வந்து நான் அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு அப்படிம்பான்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு பரவாயில்ல, இவங்களுக்கு இந்த உண்டியல் குலுக்கிகளுக்கு கோவம் வந்துருச்சு, அவ்வளவுதான் கூட்டணி ஃபனால், இவனுங்க என்னதான் பண்ண போறானுங்க, மீண்டும் வந்து திமுக வந்து தொழிலாளர் விரோத கட்சி, இவர்கள் வந்து கார்ப்பரேட்டை வளர்க்கிறார்கள், சன் டிவி போன்ற கார்ப்பரேட்டை கையில் வைத்து கொண்டு இவர்கள்
அடாவடி செய்கிறார்கள் அப்படின்லாம் திரும்பி இவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்கன்னு நினைச்சா வேற ஏதோ செட்டில்மெண்ட் ஆகிருந்திருக்கு. எப்படி 2019 25 கோடி ரூபா கொடுத்து இவங்களை ஹோல்சேலாக வாங்கினாங்களோ இந்த மாதிரி 24லயும் அந்த மாதிரி ஏதோ வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அதை இப்போ வந்து அவர் சொல்றது மேலோட்டமாக பார்க்கும்போது நியாயமா இருக்குன்னு சொன்னது, இந்த 51 ரூபாய்க்கு வந்து 32 ரூபாய்க்கு அவன் ஓட்டுறானே, அவன்கிட்டயே நீ கொடுத்துருக்கலாமே, அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் அந்த போக்குவரத்து துறையும் அது கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்குமே. ரொம்ப நியாயமான விஷயம். அவர் சொல்றது வந்து மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது, நம்மளை மாதிரி ஒரு யதார்த்தமான சாமானியர்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது, அன்பு சகோதரர் சவுந்தரராஜன் சொல்றது ரொம்ப சகஜமான விஷயம், நேர்மையான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். அவருக்கு முன்பாக கூட டாக்டர் அன்புமணி சொல்லியிருக்காரு, இது வந்து தனியார் மயக்கம் ஆகக்கூடிய முதல் படி தான் இது. இதை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சவுந்தரராஜனை மட்டும் காயின் பண்ணி சொல்றேன்னா, இந்த 19 ரூபாயில இந்த கிக் பேக் என்ன இருக்கும், அந்த கிக் பேக்ல இருந்து கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு, இந்த கேள்வியெல்லாம் ஒரு சராசரி மனிதனுக்கு வரும் இல்லையா? ஒரு நேர்மையின் ஒரு தோற்றமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட போய் இப்படி நீங்க அது அப்படின்னா 25 கோடி ரூபாய் எப்படி வாங்கியிருக்க போறாங்க? அவங்க எப்படி வந்து நோக்கு கூலின்னு சொல்லி கேரளால எப்படி வாங்குறாங்க? அதனால இவங்களுக்கும் மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் என்ன சம்பந்தமோ அதுதான் நேர்மைக்கும் கம்யூனிஸ்டுக்கும் உள்ள சம்பந்தம். சந்தா மூலமா கொள்ளடிப்பாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்களும் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்தவர். ஒரு கூலி உயர்வு அப்படின்னு கேட்டு இவங்க போராடுறாங்க அப்படின்னா 6 மரக்கா நெல் கூலி கொடுக்குறாங்க, எங்களுக்கு 8 மரக்கா நெல் கூலி வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை அறிவிச்சு வேலை நிறுத்தம் அறிவிப்பாங்க. கடைசியில வந்து முதலாளிங்கெல்லாம் வந்து 6 மரக்கா கூலி தரேன் அப்படின்னு ஒன்று 2 மரக்கா எங்களுக்கு சந்தா கொடுத்துருப்பாங்க. இவன் ஏற்கனவே 6 மரக்கா நெல் கூலி வாங்கிட்டு இருந்தவன் வீட்டுக்கு போகும்போது இப்போ 5 மரக்கால் ஆகிடும். ஏன்னா 1 மரக்கால் தான் இவனு இதாகிடுது. அதனால இவங்க வந்து ஏத்துற மாதிரி ஏற்றி 10 ரூபாயை ஏற்றி 5 ரூபாயை பிடுங்கிக்கிறது இவங்களுடைய வழக்கம். அதனால கம்யூனிஸ்டுகள் எப்போதுமே வந்து அவங்களுடைய செயல்களில் நேர்மையற்று போனதுனால்தான் அவங்க வந்து இருக்கிற இடத்த தேட வேண்டிய அளவில், லென்ஸை வச்சு தேட வேண்டிய அளவில் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டெருமான கதையா கம்யூனிஸ்டுகள் ஆகிவிட்டார்கள். அதுக்காக திமுக பண்றது நியாயமா அப்படின்னா, திமுக வந்து அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவமா மீண்டும் நடந்துக்குது. மக்கள் மேல இந்த மொத்த சுமையும் கொண்டு போய் பொருளாதார சுமையை சுமத்துது. பொருளாதார சுமையை சுமத்திட்டு என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பெண்களுக்கெல்லாம் ஓஷி பஸ் விட்டுட்டோம் அப்படின்னு பெண்களை கேவலப்படுத்துறது, அப்புறம் வீட்டு வரியை பல மடங்கு ஏத்துறது, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கண்டபடி கூட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் பில்லை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த இதையே கரண்ட் பில்லையே 3 தடவை இது வரைக்கும் ஏற்றினது. இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை படைச்சதோடு இல்லாமல் வேதனைகளா ஒரு கார் ரேஸ் விட்டது, அதுக்கப்புறம் ஊருக்கு ஊர் கருணாநிதி சிலை திறக்கிறேங்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 100ஆண்டு விழாவை கொண்டாடுறேன்னு ஊதாரித்தனமா செலவு பண்றது, இந்த மாதிரி கண்டபடி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு மக்கள் மேல கொண்டு வந்து இந்த சுமையை கொண்டு வந்து இறக்கி வச்சு மக்களை வஞ்சிக்கிறது. திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாவத்திற்காக மக்களை கடுமையாக இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது, தண்டிக்கிறது. இந்த அரசு திருந்துமா என்றால் அது மக்கள் கையில தான் இருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இதை போன்ற ஒரு துக்ளக் தர்பாரை வீட்டுக்கு அனுப்பும் வேலையை மக்கள் செஞ்சாதான் மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். தீபாவளி வந்துட்டாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு குதூகலம் இருக்கும் அப்படிம்பாங்க. அதை மட்டும் இல்லை, அதை ஒட்டி நடக்கக்கூடிய பல வியாபாரங்கள், வர்த்தகம், அதுவும் கூட எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலே இந்த தீபாவளி சந்தோஷம்தானா? இது வந்து எப்படி கொண்டாடுறது? இது இந்த தீபாவளி கொண்டாடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா இப்படிங்கிறது மாதிரி. அப்புறம் பட்டாசு இல்லாத தீபாவளி, கிரீன் தீபாவளி, புகையில்லா தீபாவளி, இது போன்ற பட்டிமன்றங்களும் விவாதங்களும் டிவி நிகழ்ச்சியில் நடத்துறது வாடிக்கையாக இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கண்டனம் தெரிவித்தால் கூட அது அவர்கள் திருந்திய பாடு இல்லை. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி, பேர் சொல்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதிய தலைமுறைங்கிற ஒரு தொலைக்காட்சி இந்த விவாதத்தை வச்சாங்க. நானும் கூட வாட்ஸ்அப்பு மற்ற இன்னொரு யூடியூப் சேனல்லையும் பார்த்தேன். நீங்களே கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்களும் கண்டித்து அவங்கள்ட்ட பேசுனீங்க. கடைசி நேரத்தில் அவர் துண்டித்து விட்டார், அதுக்கு ஒழுங்கான பதில் கூட சொல்லலைன்னு பார்க்குறோம். இப்பொழுது இந்து முன்னணி நேரடியாகவே போய் அந்த டிவி சேனலிடம் ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. வர 27ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துகிறதா ஒளிபரப்புறதா இருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறது? அது தமிழ்நாடு முழுக்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க
மக்கள் குதூகலமா சந்தோஷமா, அதுவும் வந்து ஒரு இந்து பண்டிகையை ஆறாவாரத்தோட, தமிழர் திருநாள், பொங்கல், சித்திரை நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பு, இந்த மாதிரி எத்தனையோ நம்மளுடைய மகாமகம், வருஷா வருஷம் வரக்கூடிய மகம், தைப்பூசம், இந்த மாதிரி நம்மளுக்கு மாதம் முச்சோடும் வருடம் முச்சோடும் நம்மளுக்கு வந்து திருவிழாக்கள், அது வந்து கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லை. இவங்க அதை அப்படியே உல்டாவா மாற்றி இவங்க யாருடைய ஏஜென்ட்டாவோ, என்ன இதில் யாருடைய ஏஜென்ட்டாவோ, எதுக்கு பட்டும்படாமையுமா பேசுவானே, மிஷினரி ஏஜென்ட்டாக இவங்க இருக்காங்களோங்கிற ஒரு டவுட்டு. இதில் வந்து இது திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, அண்ணா பிஜேபி நீ இருக்கங்கிறதுனால பிஜேபி விட்டியா, பிஜேபி ஒண்டி தான் கண்டிக்குது, வேற எவனாவது கண்டிச்சானா அவனையும் வரவேற்போம். அப்பப்போ பாமக சமயத்தில் கண்டிக்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டிக்குது, அந்த மாதிரி கட்சிகள்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்குறவங்க, ஒரு அயோக்கியத்தனை நடக்கும்போது எப்படி கௌரவ சபையில் பாஞ்சாலி துகில் உரியப்பட்ட பொழுது வேடிக்கை பார்த்த பீஷ்மர், தர்மர், துரோணர், அஸ்வத்தாமன் அத்தனை பேரும் அந்த தவறுக்கு துணை போனதாக பார்க்கப்பட்டார்களோ, அதே போன்று தமிழகத்தில் உள்ள இந்து சமுதாயத்தின் மீது பல்முனை தாக்குதல் நடக்கும்போது யார் யாரெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களோ அவங்க அத்தனை பேர் இந்த தவறுக்கு துணை போறதா தான் அர்த்தம். அதனால அவங்கள போய் நம்ம வருடி கொடுத்து புண்ணுக்கு தடவின மாதிரி போய் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இதுல பிஜேபியை தவிர, இந்து முன்னணியை தவிர வேற யாருமே இதை கண்டிச்சு இதை முன்னெடுக்கல. அதனால அவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துதுறாங்களோங்கிற டவுட்டை தான் ஏற்படுத்துது. ரெண்டாவது, இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி சன் டிவி, இதுல சன் டிவி கூட பரவாயில்ல, நீங்க சன் டிவி திடீர்னு வருவான் கந்த சஷ்டி கவசமா, அதுக்கப்புறம் திருச்செந்தூர்லேருந்து நேரடி ஒளிபரப்புமா, அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலேருந்து நேரடி ஒளிபரப்புமா, அவன் வந்து தப்புக்கும் ஆடுவான் தாளத்துக்கும் ஆடுவான். ஆனா புதிய தலைமுறை மாதிரி இருக்கக்கூடிய சேனல்கள் அவங்க வந்து ஒரு அர்பன் நக்சலோட கிளச்சஸ்ல இருக்காங்களோங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நீங்களும் வந்திருந்தீங்க 2017 நினைக்கிறேன், அந்த தாலி பிரச்சனைக்காக தாலி அவசியமானு இது பண்ண போது நாமெல்லாம் நேராக போய் அந்த அவங்கள்ட்டயே, அன்னைக்கு நம்மள்ட்ட எந்த கான்கிரீட் பதிலும் அவங்க சொல்லலை. தாலி அவசியமா, அதுவும் ஒருத்தன் கேட்குறான், நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி பெண்ணுக்கு தாலி எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதே வந்து ஏன் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பர்தா எதுக்கு, கிறிஸ்துவ பாதிரிகளுக்கு அங்கி எதுக்கு, இதெல்லாம் கேட்கறது இல்லையா? அதாவது நம்ம அவங்களெல்லாம் கேட்கணும்னு நம்ம சொல்லலை, அங்கெல்லாம் நீ கேட்காதனால என்ன மட்டும் நீ டார்கெட் பண்ற. நான் இதுல இன்னொன்னு முக்கியமானது, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இது ஒரு ஹிந்து நாடா இருந்தா, பெரும்பான்மை மதம் இந்து மதம், அதை நான் கேள்வி கேட்கிறேன்னு நீங்க சொல்லலாம். நீ இந்த நாட்டை வந்து இந்து ராஷ்டிரம்னா, இந்து தேசம்னா அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இதை இந்து மதத்து மேல உள்ள கேள்விகள் கேட்டேன்னா அதுல அர்த்தம் இருக்கு. as long as it is secular country, you are bound to criticize all the religion. நீ அதுல என்ன உனக்கு சூசியா இருக்கிறது, இதுல என்ன ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அப்படிங்கிறது, இது அயோக்கியத்தனம். அப்ப என்ன பண்ணிருக்கணும், இதே புதிய தலைமுறை பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு பர்தா வேண்டுமா, ஹிஜாப் வேண்டுமா அப்படின்னு வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் வைக்கல அவங்க? இல்ல அப்படி ஒரு சேனல்ல விவாதம் நடத்தி அதுக்கு எப்படி இஸ்லாமியர்கள் பதில் சொல்லுவாங்களோ அது மாதிரி சொன்ன பிறகு அந்த ஒளிபரப்ப டெலிகாஸ்ட் ஆகவே இல்லை. அது விஜய், ஸ்டார் விஜய், இத்தனைக்கு அவங்க வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அவங்க வந்து சமத்துவத்தை போதிக்கிறவங்க, அவங்க வந்து யூனிஃபார்மிட்டியை போதிக்கிறவங்க, அவங்க அப்படியே நவயுக நாகரீக இவர்களுக்கும் யுவதிகளுக்கும் அப்படியே எடுத்துக்காட்டா திகழ்கிற பயலுங்க. அவனுங்க பயந்து போய் கடைசியில் இவனுங்க மிரட்டலுக்கு பயந்து போய் குந்திக்கிட்டானுங்க. இது வந்து புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு பாருங்க, அங்கங்க தௌஹீத் ஜமாத் மூலமா போஸ்ட் ஓட்டுறானுங்க, புகையில்லா தீபாவளியை கொண்டாடுவோம், பட்டாசு வெடிப்பதை தடுப்போம். நான் என்ன சொல்றேன், அப்ப தௌஹீத் ஜமாத்துக்கு பதில் சொல்லும் விதமா யாரோ நம்ம ஆர்டி பிரபு மாதிரியோ இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தரோ, நாம வந்து வள்ளலார் பிறந்த பூமியில் ஜீவகாருண்யம் காக்க வேண்டாமா, ஒட்டகத்தை வெட்டுவது முறையா, குர்பானி கொடுப்பது முறையா அப்படின்னு போட்டா இவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்ப பதில் சொன்னா மீதி பேர்லாம் வாய மூடிட்டு இருப்பாங்களா? இவங்களுக்கு ஏன் இந்த வேலை? மாமா மச்சானா இருக்கும், தாயா பிள்ளையா பழகினோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரோஸ் மில்க்கு மயங்கிடுவாங்கன்னு நினைச்சு இவங்க இது பண்றாங்க. அதுக்கு பாருங்க கடைசியில் இந்த தௌஹீத் ஜமாத் மேல அந்த தர்கா உலா மக்கள் அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்டே, போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்க, இவங்க வந்து இந்து மதத்தோட இதுல தலையிட்டு தேவையில்லாம இங்க வந்து
ஒரு மதச்சார்பற்ற இடத்துல ஒரு எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையா இருக்கிற இடத்துல தௌஹீத் ஜமாத் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புது அப்படின்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சி சார்பா எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜவஹருல்லா இதை ஏன் கண்டிக்கல? அவங்கெல்லாம் அந்த 24 கூட்டமைப்புல இவங்களும் வராங்க, விடுதலை சிறுத்தையும் வரு. அப்ப அந்த ஆளூர் ஆசன அவர் பேர் என்ன? ஆளூர் ஷானவாஸ். ஷானவாஸ். எனக்கு என்னமோ அது அப்படியே வருது, எனக்கு என்னென்ன அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அவர் பேர் ஒருவேளை அப்படி இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய இயக்கங்களும் நவத்வாரங்களையும் மூடிட்டு இருக்கு. திமுக தான் வந்து இது தமிழர் பண்டிகை எல்லாம் நரகாசுரன் தமிழன் அப்படின்லாம் முன்னாடி இவங்கெல்லாம் வீரமணியோட சேர்ந்து இந்த மாதிரிலாம் உருட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் ஏன் அமைதி காக்குறாங்க? அவங்கள கைது செஞ்சிருக்கணுமா வேணாமா? இது விருதுநகர்லயோ ராஜபாளையத்திலயோ போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. அந்த ஜமாத்தார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இன்னொரு இஸ்லாமியரே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த புதிய தலைமுறை டிவியும் தன்னுடைய போக்கை மாத்திக்கணும். இந்து முன்னணி சகோதரர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒளிபரப்புவாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. ஆனா தொடர்ந்து திட்டமிட்ட ரீதியில இவங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இதே தீபாவளி பண்டிகையும் போது ஒரு 3-4 பேரை வன்மத்தை கக்கும்படியா நெறியாளர் உட்பட 4 பேர் குந்திக்கிட்டு 2 ஏப்ப சாப்பைங்களை உட்காத்தி வச்சு தீபாவளி அவசியமா, தீபாவளி கொண்டாடும் தத்துவம் என்ன அப்படின்லாம் சொல்லி விமர்சிச்சாங்க. அப்போ வந்து கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இவங்க விவாதிப்பாங்களா? விவாதிக்கணுங்கிறதா நடுநிலையா இருந்தா அதோட. அதே மாதிரிதான் இந்த அசேன் உசேன் மாரடி நோம்பு நடத்துறாங்களா, அன்னைக்கு இவங்க விவாதிக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு திட்டமிட்ட ரீதியில ஒரு குரூர நோக்கத்தோட உள்நோக்கத்தோட புதிய தலைமுறை இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக அவர்கள் திருந்த வேண்டும், அல்லது ஜனநாயக முறைப்படி நாம் திருத்துவோம் அவர்களை. திருப்பத்தூர் மாவட்டம் கலைஞர் நகர் சேர்ந்தவர் சாதிக்குங்கிறவர். இவர் வந்து முத்தம்பட்டியில் வந்து ஒரு அரபிக் பள்ளி வச்சிருக்கிறாரு. அந்த பள்ளியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காட்டிநாயக்கன்பட்டியை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி, அவருடைய 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய ஒரு குழந்தை, இவங்களெல்லாம் வந்து நான் சொன்ன அந்த அரபிக் பள்ளியில் சேர்த்துருக்காங்க. குரான்லாம் சொல்லி தருவாங்க, ஹதீஸ்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் சேர்த்துருக்காங்க. ப்ளஸ் அரபி கற்றுப்பாங்களே அப்படின்னு. ஆனால் சேர்த்து ஒரு 6 மாதம் கழித்து எந்த அளவுக்கு இவங்க படிச்சிருக்காங்க அரபி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள போய் பார்க்க போயிருந்திருக்காங்க. இந்த பெற்றோர்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்னென்னா, அந்த பசங்க உடம்புல அங்கங்கே கடித்த ஒரு காயம் மாதிரி இருந்திருக்கு, வடுக்கள் இருக்குது. என்னடா தம்பிகள் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னதை கேட்டு இவங்களால தாங்கிக்க முடியல. என்னென்னா, எங்களை வந்து ஹோமோசெக்ஸ் ஓரின சேர்க்கையில் எங்களை ரொம்ப துன்புறுத்துறாரு, அது மாதிரி செய்யணுங்கிறார், ப்ளஸ் எங்களெல்லாம் அங்கங்கே கடிச்சு வச்சிடறாரு அப்படின்னு சொல்லி அந்த 3 குழந்தைகள் சிறுவர்கள் மீதும் பெரிய காயங்கள் இருந்திருக்கு. இதை உடனே அவங்க வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த விசாரணையில் என்ன தெரிஞ்சு, இந்த அரபு பள்ளியே வந்து சட்டவிரோதமாக அவர் நடத்திட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது. இது வேறு ஏதாவது ஸ்கூலில் நடந்திருந்தால் இத்தனை நேரம் எல்லா செய்தி சேனல்கள்லையும் அவர் பூதாகரமாக வந்திருக்கும். ஆனால் இது ஒரு சின்னதாக ஒரு பெட்டி செய்தியாக, அதுவும் தினமலருங்கிறதுனால இந்த செய்தி வந்திருக்குது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதுலேயே பல விஷயங்களை கவர் பண்ணியிருக்கீங்க கேள்வியிலேயே. அதில் வந்து முக்கியமான விஷயமா அதில் நீங்கள் சொல்லியிருக்கிறது, இதுவே இந்து பெயரில் இருக்கக்கூடிய இதை வந்து ஒரு பத்மா சேஷாதிரி பள்ளிக்கு இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கூத்தடிச்சாங்கன்னு தெரியும். சுஷில் ஹரி ஸ்கூலு, நம்ம எவர் இருக்காரு சிவசங்கர் பாபா, அந்த பள்ளிக்கு எப்படி கூத்தடிச்சாங்கன்னு தெரியும். இதே ஒரு சின்மயா மிஷன் வித்யாலயாலேயோ இல்லை ஒரு ஏக்கல் வித்யாலயாலேயோ இந்த மாதிரி நடந்திருந்தா, ஒரு விவேகானந்தா வித்யாலயாலேயோ நடந்திருந்தா, இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு இவங்க பத்த வச்சு கொந்தளிச்சு ஊரையே ரணகலமாக்கி பள்ளியில் மாணவர்கள் சல்லாபமா அப்படின்லாம் போட்டு, அதுவும் வந்து இந்த ஒரு இதுல அப்பப்ப வந்து இந்த செலக்டிவ் அம்னீஷியாங்கிற மாதிரி இந்த செலக்டிவா இதை பேசக்கூடிய ஒரு நபர், இந்த கோபால் அப்படின்னு, இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் பணத்தெல்லாம் திருடிட்டாருன்னு சொல்லி ஜூனியர் விடன்ல கூட வந்திருந்தது. அதுக்கு ஜூனியர் விடன் இவங்க திரும்பி திட்டினாங்க. பெருசா வச்சிருப்பாரு மீசை, இந்த பெரிய மீசையா கோபால்னு. அவர் வந்து பிள்ளைக்கறி கேக்குதா அப்படின்னு பேசினவருக்கு இப்ப அந்த இஸ்லாமிய குழந்தைகள் அவர் பார்வையில வந்து குழந்தைகளா தெரியல போல இருக்கு, பிள்ளைகளா தெரியல போல இருக்கு. ஏன்னா ஒருவேளை இஸ்லாமிய பசங்க மேலேயும் அவருக்கு இறக்கம் இருந்திருந்தா அவர் இந்நேரம் ஒரு வீடியோ போட்டு இந்த ஆளை பத்தி, இவன் யாரு, இவனுக்கு யார் யார் உதவிகரமா இருக்காங்க,
எந்த இவருக்கு வந்து எந்த மதரசாவோட ஜமாத்துக்கு தொடர்பு இருக்கு. எந்த மதரசால தொடர்பு இருக்கு, இவருக்கு வழிகாட்டக்கூடிய மத குருமார்கள் யாரு, எல்லாத்தையும் சாங்கபாங்கமா வேரோட தோண்டி எடுத்து இவர் மட்டும்தான் இது போல செயல்படுறாரா? இவருடைய வேற யாருக்காவது வேற விருந்தாக்கி ஜமாத்துல வேற மௌல்விகள் வேற இவங்க பாடம் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேற யார் யாரு, இந்த பசங்களை வேற யாரெல்லாம் துன்புறுத்தினாங்க, எந்த மாதிரி துன்புறுத்தினாங்க, அந்த எந்தெந்த உடல் பகுதியில துன்புறுத்தப்பட்ட அந்த குழந்தைங்களை துன்புறுத்தினாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரிசர்ச்சே செஞ்சு இந்த கோபால் அப்படிங்கக்கூடிய நபர் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு 30 நிமிஷம் வீடியோ பேசியிருந்திருப்பாரு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு 3 செகண்ட் கண்டிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலை அந்த மனுஷன். இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மத்தில் நம்ம எப்படி இவங்களெல்லாம் கருதுறதுங்கிறது நமக்கு இது புரியவே இல்லை. அதே மாதிரி இதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக நான் பார்க்கல. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பத்திரிகையை பாருங்கள், இல்லைன்னா அந்த முஸ்லீம்களுடைய சோஷியல் மீடியாவில் பாருங்கள், இல்லைன்னா இந்த ஆன்லைன் இதில் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சோஷியல் மீடியாவில் வேறு சில ஆக்டிவிஸ்டோட இதில் பாருங்கள். பார்க்கும்போது தொடர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் சொல்கிறது, நான் அக்ராஸ் நான் பேன் இண்டியா சொல்லலை, வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் பார்த்தா அது எங்கெல்லாம் எந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இவங்க எந்தெந்த ஊரில் இதெல்லாம் டார்ச்சர் நடக்குதுங்கிறது வரும். ஆனால் இதை வந்து துரதிருஷ்டவசமாக இஸ்லாமிய குழந்தைகளை, இஸ்லாமிய சிறுவர்களை, இஸ்லாமிய சிறுமிகளை ஒரு ஹியூமன் இதிலேயே கன்சிடர் பண்ணாமல் இந்த மீடியாக்கள் புறக்கணித்து, இந்த மீடியாக்கள் என்ன நினைக்குதுன்னா நாம் இதை சொன்னோம்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும், அந்த அவங்க இதில் நடக்கிறது மாதிரி ஆயிடும், அது தொடர்ந்து நடக்கிற மாதிரி ஆயிடும். அந்த இதில் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த அரபிக் கல்லூரி, அந்த அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யாரையோ ஒரு சில நபர்களை காப்பாற்றுவதற்காக இந்த இளம் சிறுவர்கள், பிஞ்சுகள், இவங்களுக்கெல்லாம் எப்படி அதுக்கப்புறம் வேற ஏதாவது இந்த சொசைட்டியில் இந்த சொசைட்டி செட்டப் மேலே ஒரு மரியாதை, நம்பிக்கை எப்படி வரும்? அவன் அதுக்கப்புறம் வளர்ந்து எந்த அளவுக்கு அவனுடைய மனம் வந்து ஒரு குரூர தன்மையோட மாறும். அந்த மாதிரிலாம் மாறாமல் இருக்கணும்னா அவனுக்கும் ஒரு சைல்டு சைக்காலஜியை சொல்லி கொடுத்து அவங்களையும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொண்டு வந்து சேர்த்துருக்கணும். ஆனால் இதில் நான் ஒரு இதாக பார்க்கறது என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் போய் மகாவிஷ்ணுன்னு ஒரு நபர் பேசினதுக்கு பொங்கி எழுந்து தொட தட்டி ஹேய் ஏன் ஏரியாக்குள்ளேயே வந்துட்டியா அப்படின்னு சொன்ன அமைச்சரோட ஏரியாவில் இது இல்லை போல இருக்கு, சாய்ஸ்ல விட்டுட்டார் போல இருக்கு. அரபு பள்ளியும் சரி இஸ்லாமியர்களையும் சரி அவங்கள வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்தியர்கள்னு குறைஞ்சபட்ச மரியாதையை கூட, குறைஞ்சபட்சமான ஒரு அவருடைய கண்டனத்தை கூட பதிவு செய்யாதவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், ரசிகர் மன்ற தலைவர். அவர் அந்த பணியை தான் சிறப்பாக செய்கிறாருன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதுக்கு மட்டுமே லாயக்காக உள்ள இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதையும் சாய்ஸ்ல விட்டுட்டார் போல இருக்கு. குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து பெண்கள் விடுதலைக்காக, குழந்தைகள் விடுதலைக்காக போராடுகிறோம்னு சொல்ற கம்யூனிஸ்டுகள், மாதர் சங்கங்கள் அவங்களாவது குரல் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அதே போல இந்த குழந்தைகள் நல வாரியம்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடுல இருக்கும், அதுவும் ஒண்ணு நடவடிக்கை எடுக்கிறாங்க. வேற எங்கேயாவது நடந்திருந்தா அவங்க உடனே எங்க பார்த்தாலும் இதே போல நடக்கிற இடத்துல மீடியாவை கூட்டி வச்சுட்டு ரைடு நடத்துவாங்க. இப்ப இது மாதிரி எங்கேயும் இவங்க ரைடும் போல குறைஞ்சபட்சம் அவங்கள விசாரணைக்கு நேராகவும் ஆஜராக சொல்லல. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மத அடிப்படையில இவங்க வந்து மேலும் மேலும் வன்மத்தை தான், அதுவும் பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. இது வருங்கால தமிழகத்துக்கு நல்லதல்ல. அது வயநாடு இடைத்தேர்தல், ஏன்னா அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராகுல் காந்தி. அவர் வட மாநிலத்திலையும் ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இதை விட்டுட்டார். அந்த தொகுதிக்கு மட்டும்தான் அவர் எம்பி. சரி, இது வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி, நான் இவர்களுக்காக தான் அவங்க குரல் கொடுப்பாரு. அவங்களெல்லாம் நிறுத்தாமல் தனது சகோதரி பிரியங்கா வத்ராவை நிறுத்திருக்காங்க. அவங்க நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பெரிய அளவு வைரலானது. என்னென்னா, ஒரு கதவு இடுக்குலேருந்து பாவம் எட்டி பார்க்குறாரு. சரி, அவர் ஒரு சாதாரண ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர், அந்த பகுதியை சார்ந்தவரா அப்படின்னா அவர் தான் அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே. அவருடைய அந்த உருவம், ஜெய்ஜாண்டிக் உருவம், அதை பார்த்தாவது அங்கே இருக்கிறவர் உள்ளே விட்டுருக்கலாம். ஆனால் அவர் பாவமாக நம்மளை உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களான்னு பாவமாக அவர் பார்க்கக்கூடிய அந்த பரிதாபகரமான வீடியோ பெரிய அளவு வைரலானது. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பொய்யான வீடியோ
அவர் பிரியங்காவோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவையும் உடனே காங்கிரஸ் வந்து இது சங்கிகள் வந்து எப்பவும் போல துர்பிரச்சாரம் பண்ணுறாங்க, பொய்யான செய்தியை பரப்புறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவரை கொண்டு வராங்கன்னா அவரை டம்மியாக வச்சுருப்பாங்க. அவரை டம்மியாக வச்சுட்டு முடிவெடுக்கிறதுலாம் அந்த நேரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது வந்து சோனியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோனியாவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ராகுலாக இருக்கட்டும், இவங்களுடைய வழக்கமே நரசிம்மராவ் இருந்தபோது, நரசிம்மராவ் மறைந்ததுக்கப்புறம் நரசிம்மராவோட பூத உடலை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னபோது கூட, டெல்லியிலேயே அடக்கம் பண்ணணும்னு சொன்னபோது கூட கூடவே கூடாது, நீங்கள் ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டார். காங்கிரஸ் அலுவலகத்தில் 1 மணி நேரம் தான் வச்சாங்க. அந்த அதுவே போனா போகுதுன்னு உங்களை விடுறோம் அப்படிங்கிற கதையா வந்து நரசிம்மராவோட பூத உடலுக்கு கூட ஒழுங்கான மரியாதை செய்யாத இந்த சோனியா காந்தி கும்பல் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் இருந்தார், சீதாராம் கேசரி அப்படின்னு சொல்லி, பீகாரை சேர்ந்த ஒரு மிக மூத்த தலைவர். அவர் அகில இந்திய பொருளாளராக இருந்து பின்னர் தலைவராகவும் நரசிம்மராவ் காலத்தில் தலைவராகவும் வந்தார். ஃபேக் அண்ட் ஆஃப் நரசிம்மராவ் பீரியட். அந்த சீதாராம் கேசரி அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியோட மாநாடு நடக்கும்போது காரிய கமிட்டி பேருக்கு ஏற்ற மாதிரி காரியம் பண்ணுறதுக்கான வேலையை அப்போதான் சோனியா காந்தி ஆரம்பித்தாங்க, காங்கிரஸுக்கு காரியம் பண்ணுற வேலையை. அந்த காரிய கமிட்டி கூட்டம் நடக்கும்போது அவர் ஒன்றுக்கு போயிட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஏஞ்சி போன போது இந்த அம்மா கிடுகிடுன்னு வந்து அவருடைய இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீதாராம் கேசரியை இனிமேல் நீ தலைவர் இல்லை அப்படின்னு விரட்டி அடிச்சது தான் வரலாறு. அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு. இதே நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. ரெஸ்ட் ரூம் போனவரை நீ அங்கேயே ரெஸ்ட் எடுன்ட்டாங்க. நீ அங்கே ரெஸ்ட் ரூம்ல இருந்து நீ வெளியிலேயே வராத, அப்படியே போயிடு. அவரு மனம் வந்து அதுக்கப்புறம் பேட்டி வேற கொடுத்துருந்தாரு. இது வந்து கடந்த காலத்துல. இப்ப நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி ஹரியானா மற்றும் காஷ்மீர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிலாம் ராகுல் காந்தி ராகுலோட படத்தை போட்டு காங்கிரஸ் கட்சிக்காக அவருடைய இமேஜை போட்டு ஃப்ளெக்ஸு, போஸ்டரு, டிவியில் இருக்கக்கூடிய டிவியில் வர பேனர்ஸு அதிலலாம் இருக்கும். ரிசல்ட் வந்து மாறி காங்கிரஸ் தோக்குதுன்னு வந்த உடனே கார்கேயோட படத்தை வைக்கிறாங்க. அதாவது குதிரை கொள்ளுனா வாயை திறக்கும், கடிவாளம்னா வாயை முடிக்குங்கிற கதையா. ஜெயிக்க போகுதுன்னு இவங்களுக்கு அந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வரும்போது ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் ரியாலிட்டியில ஒழுங்கா பொட்டியை திறந்து எண்ணி இவங்க தோக்குறாங்கன்னு ஆனதுக்கு அப்புறம் இம்மிடியட்டா கார்கே படம். அதாவது குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்கும், அப்ப ராகுல் காந்தி வருவார். கடிவாளம்னா பொதி சுமக்கிறதுக்காக மட்டும் பழிகளையும் பாவங்களையும் தோல்விகளையும் சுமக்கிறதுக்கு மட்டும்தான் மல்லிகார்ஜுன கார்கே வச்சிருக்காங்க. இதே சம்பவம் தான் நேற்றுக்கு இவருக்கு எப்படி கேசரிக்கு, சீதாராம் கேசரிக்கு எப்படி நடந்ததோ அதே சம்பவம் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. அவர் வந்து 2 கதவுக்கு நடுப்புற, நீங்க இந்த சில சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க பாருங்க, அவர் பார்க்கறதுக்கு ஆஜான பாகவான உருவத்துக்கு 82 வயசு வேற அவருக்கு. பாவம், அவர் வயசுக்காவது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியாங்காவும் மரியாதை கொடுத்துருக்கலாம், அவங்களும் மரியாதை கொடுக்கல. அதில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருந்து தான் யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது ஸ்டாஃபா இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரனா யாரோ தான். அதில் அந்த நபர் வந்து கதவை அடைச்சிட்டு அந்த அஃபிஷியல் அந்த ரிசீவிங் RO ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட ரூம்குள்ளே இருக்கிற நபர் வந்து இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள விடலாமா வேண்டாமான்னு அவங்க சரின்னு அவங்களோட சிக்னலுக்காக வர சொல்லுங்கிற சிக்னலுக்காக இந்த நபர் வந்து ரொம்ப ஆவலோட அலைப்பாயிரம் முகத்தோட அப்படியே பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் ட்விட்டரில் கூட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போவும் அவர் வந்து ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலைமையில பார்க்குறாரு. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக போகவும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கார்கே அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு அந்த ரூம்குள்ளே இவங்கெல்லாம் பிரியாங்கா, சோனியா, ராகுல் எல்லாரும் இருக்கும்போதே இந்த விஷயம் தீயா பரவும் தான் உஷாராகி அவர் உள்ள வர சொல்லி உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி, கேமரா மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லாமல் இருந்திருந்தா கார்கேயை பண்ணையாளோட கேவலமாக தான் நடத்தியிருப்பாங்க சோனியா காந்தி. எனக்கு இந்த இதுலேயே குறுக்கிட்டதுக்கு பண்ணிக்கும் பாஜகவுடைய ஒரு பிரச்சாரம் எனக்கு புரியல. அவர் தலித் என்பதனால அவர் அசிங்கப்படுத்தினார். அப்படின்னா மன்மோகன் சிங் அவர் ரொம்ப கௌரவமாக நடத்துனாங்களாங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு அருகதை உள்ளவர்கள்னு சோனியா காந்தியிலேருந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. அதில் கட்சியில் உள்ளவங்களே அந்த அடிமை மனோபாவத்தை ஏற்றுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து இப்போ மன்மோகன் சிங் அப்படி கையை காமிச்சே கூட அவரை முதுகில் தட்டி கொடுத்தெல்லாம் பேசி
ஏதோ என்னோட மேனேஜர் அப்படிங்கிற லெவல்ல அந்த அம்மா வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்தாலே கூட மன்மோகன் சிங்கை பார்க்காம இவர் தானே பார்ப்பாங்க. அவ்வளவு ஏங்க இந்த காம்ப்ளேன்னு ஒருத்தர் வந்து இந்த எஸ்சி கமிஷன் சேர்மன் மெட்ராஸுக்கு வந்து கருணாநிதி வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுத்த பணத்துல கலர் டிவி வாங்கி கொடுத்துட்டாருங்கும் போது கருணாநிதி என்ன சொன்னாரு, நான் மன்மோகன் சிங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்ல, நான் சோனியா காந்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் தான் சொன்னார். அந்த அளவுக்கு தான் பிரதமராக இருக்கட்டும், அது கட்சியின் தலைவராக சீதாராம் கேசரியாக இருக்கட்டும், அல்லது தற்போது இருக்கக்கூடிய கார்கேயாக இருக்கட்டும், அவமானப்படுத்துவதையே தொழிலாக வைத்துக்கொண்டு, அதுவும் பட்டியலினத்து சமுதாயத்து மேல காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கு. அந்த வன்மத்தை தீர்த்துக்கும் விதமாக தான் அவங்க எப்போதுமே நடந்துட்டு இருக்காங்க. இது ஆனால் இங்க அப்படியே மாத்தி ஒரு உருட்டுவாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் உடனே மோடிம்பாங்க, அத்வானிம்பாங்க, அமித்ஷான்னு பாஞ்சு போய் இருக்கிறத விட்டுட்டு இவனுக்கு இல்லாததை இருக்கிற மாதிரி கட்டமைக்கிறதுக்காக ஒரு கயவர் கூட்டம் தமிழ்நாட்டில் உலா வந்துட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி அவ்வப்போது அசிங்கப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது. மும்பை நீதிமன்றம் ஒரு வித்தியாசமான தீர்ப்பை சொல்லியிருக்குது. என்ன சொல்லுன்னா, பர்சனல் லாலாம் இருக்குது, அதனால் முஸ்லீம்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரே நேரத்தில் 4 திருமணத்தை கூட பதிவு செய்யலாம் அப்படின்னா. இது என்னென்னா, தானேயில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து ஒரு ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு, விட்டுட்டு 3வது அல்ஜீரியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை வந்து பதிவு செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நகராட்சியில் இது ஏற்கனவே 2 திருமணம் நடந்திருக்கு, இது வெளிநாட்டு பொண்ணு வேறு, அதனால் இப்போதைக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னா இவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டு அதான் முஸ்லீமுக்கு 4 கல்யாணம் கூட அவங்க பண்ணிக்கலாமே, அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுல என்ன பிரச்சனை, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம் முத்தலாக்கு எதிராக பாராளுமன்றம் சட்டத்தை நிறைவேற்றிருக்கு, ஒரு பக்கம் கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இங்க வந்து நீதி அனைவருக்குமானது, சமூக நீதி அப்படின்லாம் பேசுற தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி வாய்மூடி மௌனியா காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா நவத்வாரங்களையும் மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பெண் விடுதலைக்காக போராடுகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆம்னி பஸ்ஸுங்கிறாங்க. அது யாரு இது ஆம்னி பஸ்ஸுன்னு? இல்ல, அந்த பஸ் இப்போ போறது மாதிரியே தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த ஆம்னி பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல அக்கா அருள்மொழியா இருக்கட்டும், இல்ல அக்கா கனிமொழியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி நீங்க பலதார மனத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இன்னொரு பெண் வந்து கெடுக்கலாமா அப்படின்னு இந்த கேள்வியை யாரும் முன் வைச்ச மாதிரி தெரியல. இதே நேரத்தில் ஒரு போன மாதம் நினைக்கிறேன், கேரளா கோர்ட்ல மதத்தின் அடிப்படையில் உள்ள சட்டங்களை தாண்டி இந்த நாட்டோடைய சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அப்ப கேரளா ஹைகோர்ட் சொல்றது சரியா, இல்ல மும்பை ஹைகோர்ட் சொல்றது சரியா? இதுக்கு தீர்வு வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னோம். ஆனா உச்ச நீதிமன்றம் வேற ஒரு கேஸ்ல என்ன சொல்லுது, பாராளுமன்றத்துல இதுல காமன் சிவில் கோடு வந்து அதுக்கான இது பெண்டிங்ல இருக்கு. அதே போல இந்த திருமண இதுவும் கூட பலதார மனங்களுக்கானதும் பெண்டிங்ல இருக்கு. அதனால அவங்க என்னங்கிறத சொல்லட்டும். சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு, அவங்க என்னங்கிறத சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இருக்கு. ஆனா இப்ப உயர்நீதிமன்றம், மும்பை உயர்நீதிமன்றத்தில் இப்படி சொல்லும் போது இவங்க எல்லாருமே சேர்ந்து பலதார மனத்தை ஊக்குவித்து பல்வேறு பெண்களின் வாழ்க்கையில விளையாடுறாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து வேற சில பேருக்கும், இப்ப இந்து தர்மத்திலேயே கூட நீங்க இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் மனைவியோட அனுமதி தேவை. முதல் மனைவி வந்து அனுமதி மறுத்தோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நான் கொடுத்த அனுமதி அப்ப அனுமதிச்சேன் ஆனா பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னாலோ நடவடிக்கை எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம். இதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷனா இங்க பார்க்கப்படுது. அதனால பலதார மனம் வந்து இந்த பாலிகாமி வந்து இதுல கிடையாது, இந்த இந்து தர்மத்துல கிடையாது, இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துல கிடையாது. ஆனால் இப்ப இஸ்லாத்துல இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால நீங்கெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 2 3 4 கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க மதமாறி போறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா? இப்ப மதமாற்றத்தை இவங்களே ஊக்குவிக்கிறாங்களா? மும்பை கோர்ட்டு போன்ற நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்களே இதை போன்ற ஒரு வழியை காண்பிக்கின்றார்களா என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. நான் என்ன கேட்கிறேன், முத்தலாக் சட்டம் நீங்க சொன்ன மாதிரி முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை முறைக்கு அவங்களுடைய வாழ்விற்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இப்படி ஒரு முத்தலாக் வந்து அதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். இப்ப ராகுல் காந்தியிலிருந்து
எல்லா காமெடியன்களும் வடிவேலு, கவுண்டமணி, செந்தில் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாம் அப்பப்போ இந்த கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதே கான்ஸ்டியூஷன் புக்கில் தானே உங்களுக்கு இந்த முத்தலாக்கை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கு மட்டும் நீங்கள் லீவ் விட்டுறீங்களா? அதை ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? மீதி விஷயங்களுக்கெல்லாம் கருத்து சொல்கிற நீங்கள், எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கருத்து சொல்கிற நீங்கள், இந்த பலதார மனத்துக்கு குழந்தை திருமணத்தை பதிவு செய்வதற்கு, அதுவும் அனைத்து திருமணம், குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. இந்தியாவில் யார் திருமணம் செஞ்சாலும் அத்தனை திருமணங்களும் பதிவு செய்யப்படணுங்கும் போது அதற்கு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்தும் எதிர்ப்பு வருகின்றது. பலதார மனம் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இந்த நம்ம இந்த பாபநாச எம்எல்ஏ இருக்காரு பாருங்க, ஜவாஹர் இல்லா அவரா இருக்கட்டும், இந்த ஆலூர் அவரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்கள்ல யாரும் பலதார மனம்லாம் இப்பெல்லாம் செஞ்சுக்கிறது இல்லை. சரி, செஞ்சுக்கிறது இல்லை, அப்ப இந்த சட்டம் கொண்டு வரும்போது ஏன் எதிர்க்கிற? உங்க இதுல தான் இந்துக்கள்ல வேணா பாருங்க, அவங்க கருணாநிதியே உதாரணம் காட்டுவாங்க. அவங்க இமிடியா அவங்க பல்வேறு தொலைக்காட்சி இதுல நீங்க பாருங்க, கருணாநிதி பண்ணியிருக்காருங்க, இந்து மதத்துல கருணாநிதி தாங்க பண்ணியிருக்காரு, இவர் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ வந்து திமுகவுக்கு வந்து அதுல கூட ரோஷம் வரலன்னு வச்சுங்க, அது அவங்க பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்களும் அந்த பலதார மனத்தை ஏத்துக்கல, நீங்களும் அந்த பிராக்டிஸ்ல இப்ப வச்சுக்கல. அப்படி இருக்கும்போது அதை சட்டமா கொண்டு வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துன்னு தான் இவங்க செயல்பாடு இருக்கின்றது. இது வந்து பாராளுமன்றத்தில் என்றைக்கு காமன் சிவில் கோடு வருகின்றதோ, என்றைக்கு ஜமாத் சிஸ்டம் ஒழிக்கப்படுகின்றதோ, என்றைக்கு இந்த சர்ச்சில் பதிவு செய்யும் சிஸ்டம் ஒழிக்கப்படுகின்றதோ, அன்றைக்கு தான் நம் நாட்டில் அனைவருக்குமான சட்டம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வருங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுவரை நாம் கேட்ட அந்த 5 கேள்விகளுக்கும் சிறப்பாக உங்களுடைய பதிலை கொடுத்தீங்க, மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீ.